ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, நேற்று வந்துட்டு சூப்பரான ஒரு எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் வந்துட்டு நம்ம விசித்ராவுடைய குடும்பம் உள்ளே வந்தது செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து நடந்துச்சு. ஏன்னா விசித்ராவோட கேம் நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து ஃபேக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் அவங்களா உருவாக்குறாங்க. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்துட்டு வேணுட்டுமே வாலண்டராக அவரை வந்து புள்ளி பண்ணி அவர் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப மட்டமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவங்க தங்க தாரகை, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அயன் லேடி அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. பட் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, விசித்ராவோட கேம் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் பசங்களுக்கே பிடிக்கல. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது? இப்போ விசித்ராவோட ரசிகர்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கும் ஏதாவது சொல்ல போகிறாங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் பேசுன்னு சொல்லிட்டு என்னையை வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் கலாய்ச்சி தள்ளினீங்க. இப்போ விசித்ராவோட கேம் பிடிக்காமல் விசித்ராவோட சன்னே பேசியிருக்காப்புல, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்குமே பிடிக்கலன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க? எஸ்பெஷலி விசித்ராவோட ரசிகர்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் டைரெக்டாக அடிக்கிறார். சரிம்மா, எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனை தான், மண்டே ஆனால் எதுக்கு நீ பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்குறாரு. ஸோ இதை தான் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அவங்க வாலண்டராக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்க, ஃபேக்காக ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு. அதை அழகாக அவங்க சன்னே கேட்டார், மண்டே ஆனால் நீ எதுக்கு பிரச்சனை பண்ணுற அப்படின் போது அவங்க ஷாக்காக வராங்க. என்னடா சொல்கிற, உண்மையாவா அப்படின் போது ஆமாம், அதேமாதிரி நாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு சரி பசங்க முன்னாடி என்ன பண்ணுறது மழுப்பணுமே. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நான் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் என்கிட்ட இருக்குது, நான் வந்து யார்கிட்டையும் தாழ்ந்து போகணும் அவசியம் கிடையாதுன்னு. ஸோ சன் இந்த மாதிரி சொன்னோடனே டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு நாமினேஷன் முன்னாடி நான் பிரச்சனை பண்ணுறதுனால தான் நான் முன்னாடியே நாமினேட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சிரித்து அதுக்கப்புறம் அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கலக்கப்பாக போச்சு. அதுக்கப்புறம் அவரும் சொல்லிடுறாரு, நாமினேஷனுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன கிரிட்டிசைசம் வேணால் பண்ணு, ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவுமே பேசாத அப்படின்னு சொன்னோன்னே சரிடா இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய சன்னுக்கு சொன்னாங்க. ஸோ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய தேச குற்றம் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேமில் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில விசித்ரா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு முட்டு கொடுக்குறாங்க, இல்லை அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, நீங்கள் தான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கேமில் பண்ணுற விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி அர்ச்சனா பண்ணுறாங்க, அர்ச்சனா பண்ண நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்லிட்டு தான் இருக்கும், அர்ச்சனா பண்ணுற பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம சொன்னால் அர்ச்சனா பிஆர், அதனால தான் நீங்கள் விசித்ரா வந்து கலாய்க்கிறீங்கன்ற மாதிரிலாம் வந்துட்டு அவங்களாம் புதுசாக கதை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து விசித்ராவோட கேம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டும் சொல்லிட்டாப்புல, அவங்களுடைய மூத்த மகனும் சொல்லிட்டாப்புல, இந்த சின்ன பசங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.